அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய மின்சக்தி வலயங்களை தாக்குவதாக அறிவித்த நிலையில் 5 நாட்கள் போர் இடைநிறுத்துவதாக அறிவித்தார். அதன் பின்னர் அவர் தற்போது ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சனிக்கிழமை நேரடியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஆரம்பிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை சர்வதேச மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் யுத்தம் தொடர்பாக சில நிலைப்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு விபரீதமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானும் இது தொடர்பாக தன்னுடைய சமிக்ஞையை வெளிக்காட்டியதுடன் பேச்சுவார்த்தைக்காக சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதுடன் ஈரானினுடைய சில முக்கிய உறுப்பினர்கள் இந்த அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை ஒரு ஏமாற்று வித்தை என்பது தொடர்பாகவும் சில தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் முதலில் அமெரிக்கா குறிப்பிட்ட அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பார்க்கின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தாக்குதல்களை 5 நாட்களில் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இந்த நிலையில் சனிக்கிழமை ஈரானுடன் நேரடியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. அதில் அவர்களுடைய உச்ச தலைவராக இருந்த அலி கமேனி கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அதன் பின்னர் பல்வேறு முக்கிய பிரபலமான இராணுவ முக்கிய தளபதிகள் முக்கிய நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதைத் தொடங்கி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது, அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி பதில் வழங்கியது. இந்த நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் ஐநா சபையும் போரை நிறுத்த தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இலங்கை கடற்பரப்பில் வைத்து ஈரானினுடைய ஒரு கப்பலை அமெரிக்கா தன்னுடைய டார்பிடோ நீர்மூழ்கி கப்பலின் ஊடாக மூழ்கடித்தது. இந்த நிலையில் பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க ஸ்டீல் படைகள் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி ஆரம்பித்த இந்த போராட்டம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவிடும் வகையில் ட்ரம்ப் சில அறிவிப்புகளை இன்றைய தினம் வெளியிட்டார். ஈரானின் அணு உலை மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை ஈரானுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதன் மூலம் விரைவில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவிக்கிறார். இந்த உடன்படிக்கை தொடர்பாக இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகுவும் சில கருத்துக்களை தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாது என உறுதியளித்த ட்ரம்ப் உலக வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கோர்முஸ் நீரிணை பாதை விரைவில் திறக்கப்படும். இந்த கோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து பாதுகாப்பு வழங்கும் எனவும், ஈரான் மீதான இந்த நடவடிக்கை ஒரு இராணுவ நடவடிக்கையை தவிர அது முழு அளவிலான போர் இல்லை என ஒரு அந்தல் பட்டியை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கிறார். இது தொடர்பாக நெத்தன்யாகுவும் குறிப்பிடுகின்ற போது, ஈரானுடன் தாங்கள் நடத்திய இந்த ராஜதந்திர போரை ஒரு ஒப்பந்தத்துடன் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்பும் நானும் கருதுவதாக நெத்தன்யாகு தெரிவிக்கிறார். டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியுடன் கலந்துரையாடிய நெத்தன்யாகு அதன் பின்னர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை காணொலியூடாக வெளியிடுகிறார். இந்த அறிவிப்பில் அவர் குறிப்பிடுகிறார், அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேலிய படைகளும் தற்போதைய மோதலில் ஈட்டியுள்ள மகத்தான சாதனைகளை ஒரு பலமான துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய முக்கிய நலன்களை பாதுகாக்கும் வகையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என ட்ரம்ப் நம்புவதாக நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இராணுவ ரீதியான அழுத்தங்கள் மூலம் ஈரானை ஒரு நிரந்தரமான உடன்படிக்கைக்கு கொண்டு வருவதே இந்த போரின் இறுதி இலக்காக அமையக்கூடும். அதற்காகவே நாங்கள் தாக்குதலை நடத்தி அவர்களுடைய முக்கிய தளபதிகளை அழித்து எம்முடைய உடன்படிக்கைக்கு அவர்கள் ஒத்துப்போகின்ற வகையில் செயற்படுவதற்காகவே நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக நெத்தன்யாகு குறிப்பிடுகிறார். இந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் அல்லது ஈரான் தரப்பின் எதிர்வினை குறித்து அவர் எவ்விதமான கருத்துக்களையும் அங்கு தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் ட்ரம்ப் நெத்தன்யாகுவினுடைய இந்த மனமாற்றம் சர்வதேச ரீதியில் பலத்த கேள்விகளை எழுப்பியதுடன் பலத்த சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. இவர்கள் முன்னரும் இவ்வாறு சமாதான ஒப்பந்தங்களாக பேசி அதன்பின் ஈரான் டெஹ்ரானினுடைய பல பகுதிகளை தாக்கி அளித்திருக்கிறார்கள். வரலாற்று ரீதியான பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. எனவே இது மீண்டும் அவ்வாறான ஒரு யுக்தியா, டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு பதுங்கல் நடவடிக்கையா என்பது தொடர்பாக பல சந்தேகங்கள் எழுகின்றது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை சனிக்கிழமை இடம்பெறப் போகின்ற நேரடியான பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் சில விடயங்களை தெரிவிக்கிறது. அந்த வகையில் ஈரான் குறிப்பிடுகின்ற போது, தங்கள் மீது உள்ள அனைத்து விதமான தடைகளும் நீக்கப்படும் வரை பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லை, போர் தொடரும். அந்த நடவடிக்கைகள் நம்ம மீது உள்ள தடைகள் நீக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கிறோம்.
இது தொடர்பாக ஈரானினுடைய உச்ச தலைவரின் இராணுவ ஆலோசகராக இருக்கின்ற மொக்சன் ரெசாபி கருத்து தெரிவிக்கிறார். போரில் ஈரானுக்கு ஏற்பட்ட அனைத்து சேதங்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டு எங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச தடைகள் மற்றும் பல்வேறு தடைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். மேலும் மிக முக்கியமாக ஈரானினுடைய உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடாது என்பதற்கு சர்வதேச உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டும். இது ஈரான் மக்கள், அதன் தற்போதைய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி மற்றும் ஆயுதப்படைகளின் முடிவுகளாகும். இவைகள் நிறைவேறும் வரை ஈரான் போரை முடிவுக்கு ஒருபோதும் கொண்டு வராது. எங்களினுடைய உட்கட்டமைப்பை தாக்கினால் இனி நாங்கள் கண்ணுக்கு கண் என்ற பதிலடியாக இருக்காது. கண்ணுக்கு பதில் தலை, கழுத்து, கைகால் போன்ற மிகவும் முக்கியமான தாக்குதல்களாக அமைந்துவிடும். இது அமெரிக்காவை முற்றுமுழுதாக முடக்கிவிடும் என அவர் தெரிவிக்கிறார். எனவே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதென்றால் எங்கள் மீதான சர்வதேச தடைகள், விதிக்கப்பட்டுள்ள தடைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். அத்துடன் ஈரானினுடைய உள் விவகாரங்களிலேயோ மக்களினுடைய இறமையிலேயோ அமெரிக்கா எந்த சந்தர்ப்பத்திலும் தலையிடாது என்ற உத்தரவாதங்கள் வழங்கப்பட்ட பின்னரே பேச்சுவார்த்தை மேடைக்கு ஈரான் வருமே தவிர அதை தவிர்த்து எவ்விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் ஈரான் வராது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஈரானினுடைய முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கடந்த கால வரலாற்றை ஞாபகப்படுத்தி எச்சரிக்கை ஒன்றை விடுக்கிறார். அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு முன்னரும் ஈரானிய அதிகாரிகள் விவேகமாக சிந்திக்க வேண்டும் என ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை குழுவின் உறுப்பினர் இஸ்மாயில் கோவ்சாரி குறிப்பிடுகிறார். அமெரி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியிலேயே தெஹ்ரான் மீது வாஷிங்டன் தாக்குதல்களை நடத்திய வரலாற்றை அவர் இதன்போது சுட்டிக்காட்டுகிறார். அத்துடன் பேச்சுவார்த்தைகள் குறித்து அவர்கள் பொய் சொல்வது முதல் முறையல்ல. ஈரான் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்ற போது, எனவே டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாகு போன்றவர்கள் உண்மையானவர்கள் அல்ல, அவர்கள் பொய்க்கு பெயர் போனவர்கள். எனவே மக்களிடையே பிளவுகளை விதைப்பதே அவர்களின் நோக்கம். எனவே இந்த பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக பாரிய ஒரு திட்டம் மறைந்திருக்கிறது. ஈரான் இராணுவத்தின் மேஜர் ஜெனரலாகவும் பதவி வகிக்கும் நான் அதிகாரிகள் மீது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவும் உண்மையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத போது ஏதோ சாதிக்கப்பட்டது போன்ற பிம்பத்தை உருவாக்கவும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நாங்கள் அதற்கு ஒருபோதும் இடமளித்துவிடக் கூடாது என அவர் எச்சரிக்கை அபாயமணி ஒன்றை விடுத்துள்ளார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே 5 நாட்கள் இந்த ஈரானுடைய மின்சக்தி கட்டமைப்பில் தாக்குதலை வழங்க மாட்டோம் என 5 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவித்த நிலையில் ஈரானினுடைய சில மின்தளங்கள் மீது 2 மின் உற்பத்தி தளங்கள் மீதும் எரிவாயு உற்பத்தி தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தற்போது அறிவித்துள்ளது. அந்த வகையில் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடாத்தப்படாது என தெரிவித்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்து சில மணி நேரங்களில் 2 எரிவாயு நிலையங்கள், ஒரு குழாய் வழியையும் அமெரிக்க ஸ்டேலிய தாக்குதல்கள் குறிவைத்துள்ளது. ஸ்டேலிய மற்றும் அமெரிக்க எதிரிகளால் நடாத்தப்படுகின்ற தாக்குதலின் ஒரு பகுதியாக இஸ்பகானில் உள்ள காவே தெருவில் அமைந்துள்ள எரிவாயு நிர்வாக கட்டிடம் மற்றும் எரிவாயு அழுத்த ஒழுங்குமுறை நிலையம் ஆகியவை குறிவைக்கப்பட்டுள்ளது என சர்வதேச செய்திகளின் ஊடாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதனால் மத்திய ஈரானில் உள்ள குறித்த எரிசக்தி வசதிகள் பகுதியளவு சேதமாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள ஹோர்ம் சகார் மின் உற்பத்தி நிலையத்தின் எரிவாயு குழாவையும் இந்த தாக்குதல் குறிவைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே ட்ரம்ப் அமெரிக்க ஆழமாக அறிவித்த நிலையில் 2 தளங்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக ஈரான் அந்த எச்சரிக்கையினை மீண்டும் விடுத்துள்ளது. எனவே இவர்களுடைய இந்த அமெரி பேச்சுவார்த்தை என்பது சனிக்கிழமை நேரடியாக இடம்பெறப் போகின்றதா அல்லது அது டொனால்ட் ட்ரம்பினுடைய கண்கட்டு வித்தையா என்பது தொடர்பாக பலத்த சந்தேகங்கள் சர்வதேச மத்தியில் எழுந்துள்ளன.